அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மஞ்சுளா ஜோசப் நர்சிங் யூடியூப் சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஎல்எஸ் சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். பிஎல்எஸில் ஆன்லைன் ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த டெஸ்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி நான் மெட்டீரியல்ஸ் போட்டிருக்கேன். அந்த மெட்டீரியல்ஸை படிச்சுட்டு அதுக்கப்புறமா எக்ஸாம் டேரெக்டாக போய் ஃபைனல் எக்ஸாம் அட்டன் பண்ணாமல் இந்த ப்ராக்டிஸ் ஆன்லைன் டெஸ்ட்டை நம்ம அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம அந்த ஃபைனல் டெஸ்ட் அட்டன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். அதை எப்படி அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது போக இது இப்போ பிஎல்எஸ் சம்மந்தமாக அனைத்து வீடியோவும் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். வேணுங்கிறவங்க என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம ப்ராக்டிஸ் ஆன்லைன் டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம இம்பர்டஸோட லாகின் பேஜில் போயிட்டு என்னோடய லாகின் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கிறேன். லாகின் பண்ணோம் அப்படின்னா இதை மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். எப்போவுமே நம்ம லாகின் பண்ணோடனே ஃபஸ்ட்டு இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம இதில் இப்படி இது பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டில் இருக்க பாருங்கள் நாலேஜ் பேஸ் மாடல் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணேன் அப்படின்னா இதை மாதிரி தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ண மாடல் காமிக்கும். இதில் என்னோடய பேசிக் லைஃப் சப்போர்ட் நான் பர்ச்சேஸ் பண்ண மாடல் இருக்குது பாருங்கள், அதை நான் இப்போ கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம எக்ஸாம் அட்டன் பண்ணுற இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இருக்குது பாருங்கள் ப்ரீ டெஸ்ட், மோக் எக்ஸாம், ஃபைனல் எக்ஸாம். இப்போ பாருங்கள் ப்ரீ டெஸ்ட்டும் ஃபைனல் எக்ஸாமும் டல்லாக இருக்குது. மோக் எக்ஸாம் மட்டும்தான் ப்ரைட்டாக இருக்குது. அதனால் நம்ம இப்போ அட்டன் பண்ணுறதா இருந்தால் மோக் எக்ஸாம் மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும். ப்ரீ டெஸ்ட்டில் இப்போ நான் டச் பண்ணுறேன் பாருங்கள், ஆனால் அதில் ஒன்லி இது ஏற மார்க் தான் தெரியும். அதனால் நம்ம இது எதுவுமே வரல பாருங்கள், அதனால் அதை அட்டன் பண்ண முடியாது. ஃபைனல் எக்ஸாம் டச் பண்ணுற பாருங்கள், அட்டன் பண்ண முடியாது. ஆனால் நான் இப்போ மோக் எக்ஸாம் டச் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஓடிபி வந்துடும். நம்ம அதை அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படியே அதை கீழே ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா பிக்சருக்கு கீழே எல்லோ கலர் பாக்ஸ் இருக்குது பாருங்கள், லேர்னிங் ரிசோர்ஸஸ் அப்படின்னு. அதில் ரைட் சைட் கார்னரில் வியூ ரிசோர்ஸஸ்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அதை டச் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டடி மெட்டீரியல் நமக்கு கிடைக்கும். இதை நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். யார் இந்த வீடியோ பார்க்காதவங்க இதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அதை விட்டுட்டு நம்ம அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்குது பாருங்கள் க்ரீன் கலரில் ஸ்டார்ட் ஆன்லைன் ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுன்னு இருக்குது இல்லைங்களா. இப்போ நம்ம அதை தான் டச் பண்ணணும். டச் பண்ணோம் அப்படின்னா இது மாதிரி தான் நமக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் பார்த்தோம் அப்படின்னா இதை அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். கொஸ்டின்ஸுக்கு பாருங்கள் க்ரீன் கலரில், ப்ளூ கலரில், ஆரஞ்சு கலரில் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஒவ்வொன்றிலையும் ஒரு கொஸ்டின்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. லெவல் 1ல் பார்த்தோம் அப்படின்னா 1லேருந்து 120 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. லெவல் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா 1லேருந்து 100 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. லெவல் 3ல் 40 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு லெவல்லையும் அந்த கொஸ்டின்ஸ் வந்து சீசன் வைஸாக 20 கொஸ்டின்ஸை ஒவ்வொரு சீசனாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அதில் ஒவ்வொரு கொஸ்டின்ஸை நம்ம அட்டன் பண்ணி போய் பார்த்துக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு லெவல் 1ல் ஃபஸ்ட்டு 1லேருந்து 20 இருக்க கொஸ்டினை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இதை மாதிரி பேஜஸ் ஓப்பன் ஆகும். இதில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள், த ஹார்ட் இஸ் லொக்கேட்டட் அட் த எந்த போர்ஷனில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. நான் மிடில் போர்ஷன் ஆஃப் த மீடியாஸ்டீனம் அப்படின்னு கொடுக்குறேன் பாருங்கள். கொடுத்து சப்மிட் கொடுத்தேன் அப்படின்னா ஆன்சர் கரெக்ட்னா கரெக்டுன்னு காமிக்குது பாருங்கள், ராங்னா ராங்னு ஆன்சர் காமிக்குது பாருங்கள். கரெக்டுன்னு காமிச்சா நம்ம நெக்ஸ்ட் ஆன்சருக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா அது மாதிரி கேட்கும். த ஆவரேஜ் வெயிட் ஆஃப் த அடல்ட் ஹார்ட்னு கேட்குறாங்க. நான் அப்ராக்சிமேட்டாக 250லேருந்து 350 கிராம்ஸ்ன்னு கொடுக்குறேன். கொடுத்து சப்மிட் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போது இது கரெக்ட் ஆன்சர், அதனால் கரெக்ட் ஆன்சர்னு காமிக்குது. இப்போ நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இப்போ தேர்ட் கொஸ்டின்ஸ் போயிடுச்சு. த சேம்பர்ஸ் ஆஃப் த ஹார்ட் ஆர் ஃபார் த ஃபாலோவிங் எக்ஸப்ட்னு கேட்குறாங்க. நான் லேட்ரல் வென்ட்ரிக்கிள்னு கொடுக்குறேன். இப்போ சப்மிட் கொடுக்குறேன். அதுவும் ரைட் ஆன்சருங்கிறதுனால ரைட் ஆன்சர்னு காமிக்குது. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நான் ராங்காக ஆன்சர் பண்ணுறேன். அதுக்கு அவங்க என்ன ரிப்ளை பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். த வால்வ் சிட்டுவேட்டட் பிட்வீன் த லெஃப்ட் ஏட்ரியம் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்னு கேட்குது. நான் தப்பாக பல்மோனிக் வால்வுன்னு கொடுக்குறேன். கொடுத்து சப்மிட் கொடுத்தேன் அப்படின்னா பாருங்கள் ராங் ஆன்சர்னு அதுவே காமிக்குது. அதனால் நம்ம மறுபடியும் ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் மறுபடியும் ஒரு தப்பான ஆன்சரை செலக்ட் பண்ணுறேன், ட்ரைகாஸ்பிட் வால்வுன்னு சொல்லிட்டு. இப்போது அது ராங்குன்னு காமிச்சிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களே ரைட் ஆன்சர் எது அப்படிங்கிறது அதுவே காமிக்கும். இங்கே காமிக்குது பாருங்கள், நான் செலக்ட் பண்ணது ட்ரைகாஸ்பிட் வால்வுன்னு ஏ, பட் அது ரெட்டில் இருக்குது பாருங்கள். கரெக்ட் ஆன்சர்னு பியில் வந்து க்ரீன் காமிக்குது பாருங்கள். அப்போ அது கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்சுட்டு இதை மாதிரி நெக்ஸ்ட்டு கொடுக்கணும்.
இதை மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின்ஸாக நமக்கு எல்லாமே நம்ம அட்டன் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். நம்மளால் ஃபுல் சீசன் அட்டன் பண்ண முடியலன்னா கூட 11-1 120 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, நம்ம ஒரு 40 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணால் கூட நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இது லெவல் 1 இதே மாதிரி 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். நான் மறுபடியும் ராங் ஆன்சர் ப்ரெஸ் பண்ணுறேன். அதனால் சப்மிட் கொடுக்குறேன். அது ராங் ஆன்சர்னு கொடுத்துட்டாங்க. மறுபடியும் இன்னொன்று செலக்ட் பண்ணுறேன். அதுவும் ராங் ஆன்சராக ரைட் ஆன்சரான்னு பார்க்கலாம். அதுவும் ராங் ஆன்சர். ஸோ டி காமிக்குது பாருங்கள், பல்மனரி ஆர்டரி க்ரீன் லைன், அதுதான் வந்து ரைட் ஆன்சர்னு காமிக்குது பாருங்கள். அப்போ நம்ம இதை கன்ஃபார்ம் வச்சு தான் நம்ம ஆன்சர் எதுன்னு அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும். இதே மாதிரி எல்லா கொஸ்டினும் நம்ம பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா இங்கே லாஸ்ட்டில் வெளியில் வருது பாருங்கள், சேவ் அண்ட் எக்ஸிட்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம அதை கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட இதை மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் நம்ம மறுபடியும் போய் அந்த செகண்ட் லெவல் அட்டன் பண்ணணும் அப்படின்னா இதே மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு அதுமாரி நம்ம பர்ச்சேஸ் பண்ண மாலை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கீழே மறுபடியும் ஆன்லைன் டெஸ்ட்டுன்னு இருக்குது பாருங்கள், இதை போயிட்டு நம்ம லெவல் 2 அப்படிங்கிற கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லெவல் 3ங்கிற கொஸ்டினையும் அட்டன் பண்ணிக்கலாம். நம்மளோட சாய்ஸஸ் தான். இது கம்பல்சரி எல்லாத்தையுமே நம்ம அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நமக்கு எது வேணுமோ ஏதாச்சும் ஒரு 50 கொஸ்டின்ஸ் கூட நம்ம அட்டன் பண்ணால் நமக்கு நல்ல கிளியர் ஆன்சர் வந்து எந்த ஆன்சர் கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரிங்களா, அதுக்காண்டி தான். இப்போ நான் லெவல் 3ல் ஃபஸ்ட் 1 to 20 கொஸ்டினை கிளிக் பண்ணுறேன். அதில் அந்த லெவல் 3ல் ஃபுல்லாகவே அந்த டீம் டைனமிக்ஸ் இருக்குது இல்லையா, அப்புறம் அந்த லீடர்ஷிப் ரீசக்சிடேஷன் இருக்குல்ல, அதை பற்றி தான் ஃபுல்லாக கொஸ்டின்ஸ் இருக்கும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் அட்டன் பண்ணுறீங்களோ இல்லையோ அந்த தேர்ட் லெவல் அட்டன் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஃபைனல் எக்ஸாம் எழுத போனோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே மார்க் வாங்கிடலாம். இப்போ இதில் நம்ம இதை மாதிரி கேட்டிருக்காங்க கொஸ்டின்ஸு, அதுக்கு நான் வந்து இப்போ ஒரு ஆன்சர் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து ராங்குன்னு வருது. அதனால் மறுபடியும் இன்னொரு ஆன்சர் கிளிக் பண்ணுறேன், அதை சப்மிட் கொடுக்குறேன். கொடுத்தனா அந்த ஆன்சர் கரெக்டுன்னு காமிக்குது பாருங்கள். அப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சர். நமக்கு ஒரு சில டைம் டவுட் இருக்கும், அந்த ஆன்சர் கரெக்டாக இந்த ஆன்சர் கரெக்டான, அதெல்லாம் செக் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த ப்ராக்டிஸ் ஆன்லைன் டெஸ்ட்டுங்கிறத அவங்க கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இப்போ கரெக்ட் ஆன்சர் கொடுத்தோன்னே நெக்ஸ்ட்டு அப்படின்னு கொடுத்தோன்னா அடுத்தடுத்த 20 கொஸ்டின்ஸ் வரும். இப்போ நான் இதை முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்புறம் சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்து இதுவும் ராங் ஆன்சர்னு வருது. திரும்ப இன்னொரு இது கொடுக்குறேன், அதை கொடுத்தாலும் அது கரெக்ட் ஆன்சர். அதனால் கரெக்ட் வந்துச்சு பாருங்கள். நமக்கு போதும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா அங்கே சைடில் எல்லோ கலரில் இருக்குது பாருங்கள், சேவ் அண்ட் எக்ஸிட்னு இருக்குது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பழைய பேஜுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் இந்த பேஜுக்கு போயிட்டு இப்போ நம்ம எல்லாமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா இப்போ நான் மறுபடியும் எக்ஸாம் பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ நான் திரும்ப மோக் எக்ஸாமுக்கு போகலாம். மோக் எக்ஸாமை இது மாதிரி கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஓடிபி அவங்க சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை அதில் இன்புட் பண்ணி நம்ம மோக் எக்ஸாம் எழுதிக்கலாம். நம்ம அந்த மோக் எக்ஸாம் எழுதியும் அதுலேயும் நம்ம என்ன சொல்கிறது, மோக் எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து ஒரு போலி தேர்வு மாதிரி. நம்ம இப்போ நிஜமாக எக்ஸாம் எழுதுகிறோம், அதில் இவ்வளோ மார்க் வரும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த மார்க் வருதா வரலையாங்கிறத நம்ம செக் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த எக்ஸாம். இதில் நம்ம மோக் எக்ஸாமில் அபோவ் 70% நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அப்போ நம்ம ஃபைனல் எக்ஸாமில் எடுத்துடலாம் அப்படிங்கிற நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். நம்ம ஃபைனல் எக்ஸாமுக்கு போகலாம். மோக் எக்ஸாமில் 70% எடுக்காத வரைக்கும் நீங்கள் ஃபைனல் எக்ஸாமுக்கு போகாதீங்க. போனீங்கன்னா நம்மளால் அந்த எக்ஸாம் 70% நம்மளால் எடுக்க முடியாது. அதுக்காண்டி தான் அந்த மோக் எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. அப்படி நீங்கள் மோக் எக்ஸாம் எழுதி 70% எடுக்கலை அப்படின்னா மறுபடியும் நீங்கள் போயிட்டு அந்த ப்ராக்டிஸ் ஆன்லைன் டெஸ்ட் இல்லைங்களா, அதே மாதிரி பழையபடி உள்ளார போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதே மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணினோம் அப்படின்னா ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் ஆகிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேருக்கு வந்து இந்த மெட்டீரியலும் இதுவும் எங்கே இருக்கணும்னு தெரியலன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.